என் பெண் அல்ல, பிசாசேதான். ஐயோ தாத்தா, வந்து விட்டதே போதும். நிறுத்து. பலமா, சாம்ராஜ்ய யுவராஜனுக்கு பிடித்த ஒரு பைத்தியத்தை மனமுடித்து விட்டாயே, என்ன துரோகம்! நிறுத்தும் பேச்சு. பயங்கரமான மோசடி செய்துவிட்டு பழியை என் மீதா போடுகிறீர். யார் யாரை மோசம் செய்தது? பலராமரே, நிதானித்து பேசும். பெண்ணிடம் வீரங்காட்டிய பெரிய மனிதா, பேச்சு வளர்ந்தால் கழுத்தை திருகி விடுவீரோ? பலராமா, ஆடைகள் ஆகாயத்தில் பறக்கின்றன, அவமானம் தாங்க முடியவில்லையே என்று ஆத்திரப்படுகிறீர்களா மாமா? அதிசயக்குறிகள் கூடத்தான் காணப்படுகிறது. விஷயத்தை விளக்குகிறேன், கேளுங்கள். பாஞ்சாலியை பங்கப்படுத்தினீர்களே அன்றொரு பதில் மரியாதை செய்ய பலகாலம் காத்திருந்தேன். சமயம் இப்போது சரியாக வாய்த்தது. பழி தீர்க்கும் படலத்தை பக்குவமாக முடித்துக் கொண்டேன். பழி தீர்த்துக் கொண்டாய். ஆனால் வத்சலாவின் வாழ்வு ஒரு பைத்தியக்காரனுக்கு பலியாகி விட்டதே கண்ணா. அதுதான் இல்லை, வத்சலாவின் வாழ்வு வளமாகத்தான் இருக்கிறது. பாருங்கள். அண்ணா, ஆசீர்வதியுங்கள் தம்பதிகளை. மாப்பிள்ளை மதிகலங்குகிறார் மணப்பெண்கள் இருவரை கண்டு. மாப்பிள்ளை வாழ், நீர் மணந்து கொண்ட மடியை நன்றாக பாரும். பரஸ்ரீ லோலனே, பல்லை காட்டாதே. பாண்டவருக்கு சகாயம் செய்து விட்டது அல்லவா பரவசம் அடைகிறாய்? பாரிதன் முடிவை. கண்ணனுடைய கருணையால் கல்யாணமும் முடிந்தது. ஆனந்த தம்பதிகள் விதுர ராஷ்டிரமம் போய்விட்டார்கள் இன்ப வாழ்வு நடத்த. இதற்கையில் பாண்டவர் அஜ்ஞாதவாசம் முடிவடையவே அவர்கள் சார்பாக 5 வீடுகளாவது அவர்களுக்கு தர வேண்டும் என்று கௌரவரிடம் தூது வந்தான் பரந்தாமன். எப்போதும் போல் சகுனி குறுக்கிட்டான். முதல் நாளே சமரச பேச்சு முறிந்து விட்டது. மறுதினமும் வருவதாக சொல்லிவிட்டு சபையிலே வில்லொடித்த விதுரருடன் ஆசிரமம் நோக்கி மாயாவதாரன் இளந்தம்பதிகளை பார்க்க. கண்ணா, ஆணவக்காரன் சபையில் நடந்தது எல்லாம் அங்கேயே மறந்துவிட்டேன் சுவாமி. துவாரகையில் திருமண கோலத்தில் கண்ட ஆசி தம்பதிகளை திரும்பவும் காண வேண்டும் என்ற ஒரு துடிப்புத்தான் என் மனதில். சுவாமி, வத்சலையும் அபிமன்யுவும் அன்பு கலந்த ஆனந்த வாழ்க்கைக்கு ஓர் அபூர்வ இலக்கியமாக விளங்குகிறார்கள். உண்மைதான் சுவாமி, துவாரகை விட எனக்கு ஆசிரமம் தான் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். அங்கே எத்தனை நந்தவனங்கள்? நந்தவனங்கள் மட்டுமா? நந்தவனம் நிறைய மலர், மலர் நிறைய தேன், தேனை சுற்றி வண்டு, வண்டுகளை சிக்கும் கீதம் எல்லாம் தான் இருந்தன. அலங்காரமான மாளிகையில் வசித்தவள் நீ. ஆம், மாளிகை. விரும்பிய விதமெல்லாம் வசதிகள், அழைத்த போதெல்லாம் பணிப்பெண்கள், நினைத்த நேரமெல்லாம் கொண்டாட்டம். அப்படி இருந்தும் ஆசிரமமே உனக்கு ஆனந்தத்தை தருகிறது. நிச்சயமாக எல்லாம் இருந்தது, என் சுவாமி இல்லை. அதான் சித்தப்பா. அண்ணா, பார்த்தீர்களா? ஆனந்த தம்பதிகள். நீண்ட ஆயுள் வேற நீடோழி வாழ்த்துங்கள். நீண்ட ஆயுள். சுபத்ரா, போர் மூண்டு விட்டது. அதை பற்றி நீ யாருமே நினைக்க முடியாது. ஏன் மாமா, அவ்வளவு மோசமாகி விட்டதா அரசியல் நிலைமை? எதிர்பார்த்தபடி கிருஷ்ணன் தூது முறிந்து விட்டது. துரியன் போர் வெறியில் பேயாடுகிறான். அண்ணா, நாட்டை பெற போரொன்றுதான் வழியா? ஆம், அழிவைத்தான் வரவேற்கிறார்கள் ஆணவக்காரர்கள். ஆகா, விளையாட்டிற்கே பயன்பட்டவில் இதற்கு வேலை வந்து விட்டது. சித்தப்பா, போர் என்றால் கோரமாக இருக்கும். வேல்பட்டு விழும் வீரர்கள், நாயும் நரியும் பேயும் பிசாசம் பிடுங்கி தின்னும் பிணங்கள், தலைகளை உருட்டிச் செல்லும் ரத்த ஆறுகள், கணவனை இழந்த காரிகைகளின் கதறல், தனையினை இழந்த தாய்களின் தவிப்பு. சித்தப்பா, சொல்வதே பயங்கரமாயிருக்கு. ஆம் வத்சலா,
அரவக்குடியன் அதற்குத்தான் ஆசைப்படுகிறான். அண்ணா, நாட்காக இனம் ஏற்றிக் கொள்வதா? ஒரே குலையில் காய்த்த காய்களும் கனிகளும் வீணே உதிர்ந்து போவதா? சுபத்ரா, நீ வேதாந்தம் பேசுகிறாய். ஆனால் விதி? மாமா, நானும் தான் நினைக்கிறேன். கடைசியாக கண்ணன் கோரிய 5 வீடுகளையாவது அவர்களுக்கு. கண்ணன் மகாராஜா, அந்த சாகசக்காரன் பேச்சில் மதிமயங்கினால் லக்கணனின் கல்யாண கதிதான். அந்த சூதுக்காரனுக்கு கொலு மண்டபத்தில் இடம் தந்ததே தவறண்ணா. சரி, உங்கள் முடிவு? முடிவு போர், வெற்றி, ஏகபோக ஆட்சி, அந்த கோழைகளுக்கு நிரந்தர அடிமைத்தனம். புலிக்கு பாய்ச்சல் மீதுதானே எண்ணம். சுத்த வீரன் அல்லவா கர்ணன், போரை விரும்புகிறார். துரியோதனா, நாடு நமக்கு நிலைக்க வேண்டும். அதற்கு போர் ஒன்றுதானா வழி? தாங்கள் வேறு வழி சொல்லுகிறேன். ஏதாவது சூழ்ச்சி முறையா மாமா? மாமாவின் மார்க்கமே அதுதானே. மாமா, உங்கள் முதல் திட்டம் அதுதான் லக்கணனின் கல்யாண திட்டம். அதில் அடித்த தோல்வி காற்று இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் அடுத்த சூழ்ச்சியா? தோல்வி. கர்ணா, போர் வீரனை போன்றவன் அரசியல் தந்திரி. இருவருக்குமே தோல்விதான் வெற்றிக்கு அஸ்திவாரம். மாமா, உங்கள் யோஜனை? கேள். நாளை கிருஷ்ணன் இறுதியாக பேட்டி காண வருகிறான் அல்லவா? அவன் அமருவதற்கு அலங்காரமான ஒரு ஆசனம். ஆசனத்தின் அடியில் பயங்கரம், பள்ளத்திலே பல கொலையாளிகள். கண்ணன் வருகிறான், கனிவுடன் வரவேற்கிறோம். ஆபத்து நிரம்பிய ஆசனத்தில் அமருகிறான். அடுத்த க்ஷணம் பாண்டவர் சகாயன் பள்ளத்திலே. பாக்கி வேலையை கொலையாளி. கிருஷ்ணா, வர வேண்டும், வர வேண்டும். வருகைக்காக காத்திருக்கிறோம். என்னை எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்பது உங்கள் முகங்களில் தெரிகிறது. உண்மைதானே மாமா? உண்மைதான். மாமா மனது வைத்தால் இந்த மகா யுத்தத்தையே தடுத்து விடலாம். யுத்தத்தை பற்றிய கனவு கூட காண மாட்டார்கள். என் ஏற்பாடுகள் அப்படி. சந்தோஷம். நீங்கள் நினைத்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும். அலங்காரமான ஆசனம். ஆமாம், அதுவும் மாமாவின் ஏற்பாடுதான். தெரியும். மாமாவின் மூளையில் உதித்த ஏற்பாடு அமர்க்கலமாயிருக்கிறது. ஆனால் நினைத்தது நடக்க வேண்டும். ஏமாளிகளே, ஏமாற்றியதாக எண்ண வேண்டாம். துணையற்று துடித்து மங்கையை மானபங்கம் செய்ய துணிந்த இந்த சபை, சூழ்ச்சி செய்து சூதுகளாடி ஒரு சாம்ராஜ்யத்தையே சுருட்டிக் கொண்ட இந்த சபை பூதனை கொல்ல துளியளவும் தயங்காது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். அறிந்தே வந்தோம்.
மார்க்கத்தை தவிர வேறு எதையுமே அறியாத துஷ்ட கூட்டமே, சமரசம் இனி இல்லை. நீங்கள் தேடிக்கொண்ட விதமே போர், போர், போர். பன்னிரண்டு நாட்களாக போர் நடக்கிறது. கௌரவர் பக்கம் ஒரு வெற்றி கூட இல்லை. அதை பற்றி ஆச்சாரியார் துரோணருக்கு அக்கறையும் இல்லை. அது எப்படி இருக்கும்? பாலுக்கு பூனையை பாதுகாப்பு வைப்பது போல் படைக்கு துரோணரை தளபதியாக்கி பின்பு நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? ஹஸ்தினாபுரியின் சேனை தலைவர், அகிலம் புகழும் வில்வீரர், பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ஆசான் சிஷ்யர்களின் தாக்குதலால் சிதறுண்டு விட்டார் என்றார். இது சந்தேகமில்லாமல் துரோக செயல். ஆச்சாரியாருக்கு அபிமானம் அங்கே இருந்தால் பகிரங்கமாக பாண்டவர்கள் பக்கம் ஓடி விடலாமே. சரியாக சொன்னாய் ஜெயத்ரதா. துரோகிகளுக்கு இனி இங்கு துளி கூட இடமில்லை. தளபதி இதற்கெல்லாம் தரும் பதில் துரியோதனா, என்னை துரோகி என்று கூறிய இத்தனை வீரர்களும் என்னோடு சேர்ந்து போரிட்டவர்கள் தானே. ஒன்று கேட்கிறேன், இவர்கள் சாதித்ததென்ன? இவர்கள் காட்டிய வெற்றிகள் எத்தனை? பகைவர்களை கொண்டு குவிக்க இவர்கள் பிரயோகித்த பானங்களை நான் தடுத்தேனா? இல்லை வெற்றி கிட்டிய நேரத்தில் வேண்டாம் என்று கூறினேனா? இப்பொழுதுதான் என்ன, என்னுடைய சேனாதிபதி பதவியை எவரேனும் ஏற்றுக்கொள்ளட்டும். இதோ துரியோதனா, பார்த்தாயா? மடை திறந்தாற் போல் பேசியவர்கள் இப்போது மௌனிகளாகிவிட்டார்கள். மௌனம் அல்ல, ஆச்சாரியாருக்கு மரியாதை செய்கிறார்கள். சகுனி, போதுமுன் வஞ்சக வார்த்தைகள். நாளை எனது கடைசி முயற்சி. சக்கரவியூகம் எனது கடைசி ஆயுதம். அதையும் வகுத்து விடுகிறேன். வருவது வரட்டும். இந்த ஆர்வம் ஆச்சாரியாருக்கு அன்றே வந்திருக்க வேண்டும். மாமா, துரோணரை ரொம்பவும் வாட்டி விட்டீர்கள். பிறகு காரியமாவது எப்படி? சுவாமி, 12 நாட்கள் முடிந்து விட்டதல்லவா? முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் எனக்கு அழைப்பு வரவில்லை. தீட்டிய அம்புகள், தினவெடுக்கும் தோள்கள், இவைகளோடு நான் துடிக்கிறேன். பிரிவு என் நெஞ்சு பிளந்து விடும் சுவாமி. அதிலும் யுத்த தேவதையின் கோர பொருட்களுக்கிடையே தங்களை அனுப்புவதென்றால் அதோ வத்சலா, வந்துவிட்டது அழைப்பு. ஐயோ, அப்பா தர்மர் அவசரமாக பார்க்க வேண்டும். வேண்டாம் சுவாமி. வத்சலா, வீணாக மனதை அழைத்துக் கொள்கிறாய். நொடியில் திரும்பி விடுகிறேன். பயமா இருக்கிறது சுவாமி. நானும் தங்களுடன். வீரன் மனைவிக்கும் வேண்டும். வத்சலா, தைரியமாக இரு. இதோ வந்து விடுகிறேன்.